ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வருகிற செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 சனிக்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி தாங்க. ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது 21 பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்தோமானால் வாழ்க்கையிலே சகல சௌபாக்கியங்களோடு இருக்கலாம். 21 பூக்கள் மட்டும் கிடையாது, 21 இலைகள் 21 பழங்கள் வைத்தும் அர்ச்சனை செய்யலாம். ஒவ்வொரு இலைக்கும் சரி, பூக்களுக்கும் சரி, பழங்களுக்கும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்கு. ஸோ அதை நான் வந்து அடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன பூக்கள் அப்படின்றத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து முல்லைப்பூ, இரண்டாவது வந்து மாதுளைப்பூ. ஸோ இந்த மாதுளைப்பூ, முல்லைப்பூ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பூக்கள் தான். நான் வந்து உங்களுக்கு 21 பூக்கள் மட்டும் நான் இந்த பதிவில் போடலை, குறைஞ்சது ஒரு 31 பூக்களை பற்றியாவது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இந்த பூக்களுடைய அர்த்தங்கள்ல என்ன, நம்ம ஒவ்வொரு பூக்கள்லையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நன்மைகள் இருக்குது அப்படின்ற இல்லையா, அதை பற்றி நான் உங்களுக்கு தனி பதிவாகவே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதுவும் என்னோட வீட்டிலே நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த பூக்களை வைத்து நான் அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதையும் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ரெண்டாவது நம்ம மாதுளம் பூ சொல்லியாச்சு. மூணாவதாக வந்து இட்லி பூ. இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நம்ம வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயோ இல்லை பூக்காரங்கிட்டேயே வந்து நம்ம சொல்லி வச்சோம்னாலும் நம்மளுக்கு வந்து பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த 21 பூக்களை வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க. ரொம்பவே விசேஷம். பூக்கள் மட்டும் இல்லை, இலைகளையும் வைத்து அர்ச்சனை செய்யுங்கள். இதோட இலைகளை வைத்து நம்ம அர்ச்சனை செய்யக்கூடாது. ஸோ அதுக்கும் வந்து நான் உங்களுக்கு தனிப்பதிவு போடுறேன். நீங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க என்னென்ன இலைகள் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து சங்குப்பூ. இதுவுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இந்த எல்லா பூக்களையுமே நான் வந்து உங்களுக்கு லைவாக போடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே வந்து உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். ஸோ இந்த பூக்கள் வந்து சிலது வந்து என்னுடைய கார்டன்லேயே இருக்கக்கூடிய செடிகள் தான், சிலது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில், சிலது அக்கம் பக்கம் வீட்டில், அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். லைவாக காமிச்சா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் 21 பூக்கள் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வீடியோலேயே வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்டில். ஸோ அதுக்காக உங்களுக்கு லைவாக போட்டிருக்கேன். அடுத்து வந்து ஐப்ரிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி பூ. ஸோ இந்த செடியுமே வந்து என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடி. எல்லாருமே இப்போ வந்து வச்சுருக்காங்க ஐப்ரிஸ்கஸ்லாம். ஸோ ஈஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு 21 பூக்கள், கவலையே பட வேண்டியதில்லை. அடுத்து வந்து நித்தியமல்லி. ஸோ நித்தியமல்லியுமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதையுமே வந்து உங்களுக்கு லைவாக போட்டிருக்கேன். உங்களுக்கு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்குது, நம்ம பிக்சர் மட்டும் போட்டு நம்ம வந்து காமிக்கும் பொழுதும் சரியாக தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பூஜை பண்ணும்பொழுது நம்ம வந்து பூக்கள்லாம் வந்து பறித்து வைக்கும் பொழுது லைட்டாக வாடிடுது இல்லையா, அப்போ வந்து அது என்ன பூ அப்படின்றது தெரியாமல் போயிடுது. அதுக்காக தான் உங்களுக்கு லைவாக போடணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து முன்னாடியே நான் வந்து இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கேன். அதனால் எல்லாருமே வந்து பார்த்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து கண்டங்கத்திலி செடி. ஸோ இந்த இப்படி தான் இருக்கும். இந்த கண்டங்கத்திலி செடியில் பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த பூக்கள். மெயின் ரீசன் நான் இந்த மாதிரி வீடியோவாக எடுத்து போடுறதே வந்து உங்களுக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதுக்காகவே நான் அலைஞ்சு தெரிஞ்சு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மூக்குத்தி பூ. இந்த பூவும் வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து சின்ன வயசில் வந்து இதை தான் வந்து கம்பலாக போட்டெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். ஸோ நானுமே அப்படி தான் இருந்திருக்கேன். அடுத்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்து இந்த பூ வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் மருத்துவ குணங்களுக்கு. இது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தும்பப்பூ. ஸோ இந்த தும்பப்பூ தான் வந்து எண்ணெயிலெல்லாம் காய்ச்சி குழந்தைங்களுக்கு தலைக்கு ஊற்றுவாங்க. அதுவுமே வந்து வீட்லேயே இப்போ வளர்க்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கரிசலாங்கண்ணி பூ தான். இது நம்ம வந்து எண்ணெய்க்கெல்லாம் வந்து பயன்படுத்துவோம் தலைக்கு. ஸோ இதில் வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் இருக்குது, வெள்ளை கரிசலாங்கண்ணியும் இருக்குது. இந்த கரிசலாங்கண்ணி செடியுமே வந்து என்னுடைய வீட்லேயே வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணுற வீடியோ கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலில். ஸோ மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடியை வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். கரிசலாங்கண்ணி வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த விதை பாருங்கள், அந்த பூ வந்து பூத்து முடித்த பிறகு அந்த பூக்கள்லேயே வந்து வரக்கூடிய விதை தான் அது. வந்து நல்லா வந்து நம்ம ஒரு பாட்டில் கூட போட்டு வைக்கலாம். அடுத்து வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பூவுமே வந்து பூஜைக்கு பயன்படுத்தலாம். ஒவ்வொரு பூக்களுக்குமே நன்மைகள் அதிக அளவில் இருக்குது, அதனால் பூஜைக்கு வந்து பயன்படுத்துங்க. அடுத்து வந்து தங்க அரளிப்பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தங்க அரளிப்பூ எல்லா வீட்லேயுமே வாஸ்துக்காக வளர்க்குறாங்க. அதுவுமே ஈஸியாக கிடைக்கும்.
நெக்ஸ்ட் வந்து செவ்வரளி. இந்த அரளி பூவில் வந்து நிறைய கலர் இருக்குது. ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக வந்து இந்த செவ்வரளி வந்து ரொம்பவே வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து காகிதம் பூவெல்லாம் இருக்கும் இல்லையா, டெக்கரேஷனுக்காக வீட்டிலலாம் வந்து அழகாக வந்து வளர்த்து வச்சுருப்பாங்க, பந்தல் மாதிரிலாம் போட்டு. ஸோ இந்த காகித பூவுமே நீங்கள் வந்து இப்போ பிள்ளையாருக்கு வந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதில் வந்து பட்டமாக வந்து கட்டி வச்சு கொடுப்பாங்க இந்த பூவு. ஸோ இதையுமே வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாரிஜாதம். ஸோ பாரிஜாதம் மட்டும் எனக்கு வீடியோவாக கிடைக்கல, இந்த செடியும் வந்து போய் பார்க்க முடியல. அடுத்து அல்லிப்பூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து தாமரைப்பூ. இந்த பூக்கள் அனைத்துமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைத்தால் ரொம்பவே விசேஷம் பிள்ளையாருக்கு. அடுத்து செவ்வரளி சொன்ன இல்லையா, அதுலேயே வந்து ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய இந்த அரளிப்பூவும் வந்து வச்சு வந்து வழிபடலாம். இது வந்து எல்லாருமே டிஸ்ட்ரிக்கு வளர்க்குறாங்க. அடுத்து ஊமத்தை பூ. ஸோ இந்த ஊமத்தை பூ ரோட்டு ஓரங்களில் அதிக அளவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை பறிச்சுட்டு வந்து மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ரோட்டு ஓரங்களில் இருக்குது அப்படின்றதுனால சொல்கிறேன். ஸோ இந்த பூக்கள் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த செடியில். அடுத்து முக்கியமான பூ எருக்கம்பூ. ஸோ இதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்கும். ப்ளூ கலரில் இருக்கும் எருக்கம்பூ. இதுலேயே வெள்ளை கலரும் இருக்கும், அதையும் வந்து சொல்கிறேன். இது வந்து தாழம்பூ. தாழம்பூ வந்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இது ரொம்ப ரேரு. ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சொல்கிறேன், கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நாகலிங்கம் பூ. இதுவுமே ரேர் தான். சில இடத்துல வந்து இப்போலாம் வந்து வளர்க்குறாங்க, கோவிலுங்கள்லேயே இருக்குது. ஸோ பூ கிடைத்தால் இன்னும் விசேஷம். கிடைச்சதுன்னா வாங்கிட்டு வந்து வச்சு வழிபடலாம் பிள்ளையாருக்கு. எனக்கு இங்கே வந்து பக்கத்து தெருவிலேயே இருக்குது. ஸோ ரோட்டோரத்துலேயே இருக்குது அந்த நாகலிங்கம் பூ மரம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோவாகவே எடுத்து காமிச்சிருக்கேன். சிலது வந்து பிக்சராகவும் போட்டிருப்பேன், கிடைக்காததை பிக்சராக போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நந்தியவட்டாம் பூன்னு சொல்லுவாங்க. இந்த நந்தியவட்டாமும் வந்து அழகுக்காக வீட்டுங்களில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பூக்களுமே கிடைத்தால் போதும், ஒன்று கிடைச்சா கூட போதும் நம்ம பூஜைக்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளை எருக்கம் பூ. இதுவும் வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடித்தமான விசேஷமான பூ. மெயினாக வந்து ஒத்த செம்பருத்தி சொல்லுவோம், ஐபிரிஸ்கஸ். அடுத்து வந்து எருக்கம்பூ, அருகம்புல். இது மெயின் தேவை. ஸோ அதை முக்கியமாக உங்களாண்ட சொல்லிடுறேன். எருக்கம்பூ இல்லாமல் நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடவே முடியாது. அடுத்து புன்னைப்பூ. ஸோ இந்த புன்னைப்பூவுமே வந்து விசேஷம். நெக்ஸ்ட்டு விஷ்ணு கிராந்தி பூ. ஸோ இதில் உங்களுக்கு எந்த பூக்கள் கிடைத்தாலுமே பூஜைக்கு வச்சு வழிபடுங்க. கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பூக்களுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இமேஜாகவும். ஸோ அடுத்து வந்து வில்வ இலையில் இருக்க பூ, அதாவது வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய பூ. அடுத்து செண்பகப்பூ. ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் சிலர் வளர்க்குறாங்க, சிலருக்கு வந்து கிடைக்கிறதில்ல. அடுத்து வந்து ஜாதி மல்லிப்பூ. அடுத்து வந்து நம்ம சாமந்தி, ரோஜா, மல்லி இந்த மாதிரி வந்து பூக்கள் கூட வைத்து வந்து வழிபடலாம். ஸோ இந்த பூவெல்லாம் எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கிடைக்கிற பூவை வச்சு வழிபடலாம், ரொம்பவே விசேஷம். ஒவ்வொரு பூக்களுக்குமே ஒவ்வொரு மகிமை இருக்குது. அடுத்து வந்து சம்பங்கி பூ, மாம்பூ, அடுத்து வந்து பவழமல்லி. இந்த மாதிரி வந்து பல பூக்கள் இருக்குது. ஸோ இந்த பூக்களில் நம்மளுக்கு எது கிடைச்சாலும் போதும். நான் போட்டிருக்கிற இந்த இமேஜ், இந்த வீடியோலேயே நீங்களே பயன்படுத்திக்கலாம். எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து மகிழம் பூ கூட இருக்குது. ஒவ்வொரு பூக்கள் அர்ச்சனை செய்யும் பொழுதும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. பலன்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கிடைக்கிற பூக்கள் வந்து நான் போட்டதில் எல்லாருக்குமே கிடைக்கும் கண்டிப்பாக 21 பூக்கள். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.